நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வீட்டுக்கு தானே கிளம்புறீங்க? ஏன் போக வேண்டாம்னு சொல்ல போறியா? ஐயோ, நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லலங்க. என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்க கூட நானும் வரணுங்கிறதுக்காக தான் ரெடியாகி நான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். இல்ல, பிரியங்கா இறந்து போன அன்னைக்கே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னவ நீ இப்ப மட்டும் திடீர்னு வரேன்னு சொல்றேன்னா புரியல. இல்ல, நான் என் தம்பியை பார்க்கணும், அவனுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக தான். ஓ, ஆனா நீ அங்க வந்தீங்கன்னா யாருக்கும் ஆறுதலாவே இருக்காது. உன் வார்த்தையால எல்லாரோட மனசையும் நோகடிச்சிருவேன். குறிப்பா உங்க அம்மாவையும் ஷாலினியும் ரத்த கண்ணீரே வடிக்க வைப்பேன். அதனால நீ வர வேண்டாம். உங்க கூட என்ன கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்காக இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். நானே போய்க்கிறேன். எனக்கு என் தம்பியை பார்த்தே ஆகணும். இத பாராமலா, பிரியங்கா இறந்து போனதுனால ஏற்கனவே அருண் ரூம்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். நீ அங்க வந்து அவன்கிட்ட தேவையில்லாம ஏதாச்சும் பேசி அவன் மனசை காயப்படுத்தி அவனை ஒரேடே சாகடிச்சிடாத. ஏங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வராதா? ஏன் இப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல யாரும் நிம்மதியாவே இருந்துடக்கூடாது. அதானே உன் கனவு லட்சியம் எல்லாமே. சும்மா என்னையே நீங்க குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ரத்த சம்பந்தமே இல்லாத உங்க தங்கச்சியை அடிக்கடி நீங்க பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல. என் கூட பிறந்த தம்பிங்க, அவன் வருத்தத்துல இருக்கும்போது நான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. உன் மனசுல ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நீ அங்க வரேன்னு எனக்கு தோணும். இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் என் மனசுல கிடையாது. என்ன யோசிக்கிறீங்க? நீ அங்க வந்து அங்க இருக்கிறவங்கிட்ட ஏதாவது பேசி யார் மனசையும் காயப்படுத்த மாட்டேன்னு என்கிட்ட கேரண்டியா சொல்லு. அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறதை பத்தி யோசிக்கிறேன். இல்லங்க, கண்டிப்பா யார்கிட்டயும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. ஆனா என்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா என்னால சும்மா இருக்க முடியாது. அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டக்கூடாது. என்ன ஜென்மண்டி நீ? பச்சை வந்துட்டு மோசமா இப்படி உன் நேரத்தை மாத்திக்கிட்டே இருக்கிற. ஏற்கனவே பிரியங்காவை கடைசியா பாக்குறதுக்கு கூட நீ வராம போனப்போ எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. என் அம்மா தான் நீ அவ கர்ப்பமா இருக்க, உடம்பு சரியில்லைன்னு அது இது சொல்லி சமாளிச்சாங்க. அதனால இந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வாயெல்லாம் மூடுறதுக்காவது நீ ஒரு தடவை அந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். கூட்டிட்டு போறேன், வா போலாம். ஏங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். மறுபடியும் சொல்றேன், அங்க வந்து தேவையில்லாம ஏதாச்சும் ஒண்ணு பேசி யார் மனசையும் காயப்படுத்த கூடாது. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. வண்டியில இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஆமா, நான் பச்சோந்திதான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரம் மாறுறவதான். அங்க வந்து நான் ஊமையா நிக்கணுமா? பாருங்க, ஏன் முன்னாடிதான் மத்தவங்க எல்லாரும் ஊமையா நிக்க போறாங்க.
வாங்க மாப்பிள்ள. வா அமலா. என்ன வா வா. நான் ஒன்னும் உன்னோட உறவு கொண்டாடுவோ இல்ல உனக்கு ஆறுதல் சொல்லவோ இங்க வரல. கொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு வேதனையில இருக்கிற என் தம்பியை பார்த்தா அவனுக்கு ஆறுதல் சொல்ல இங்க வந்திருக்கேன். உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என் முன்னாடியே வந்து நிக்கிறேன். அமலா, வீட்ல இருந்து கிளம்பும் போது இங்க வந்து யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இங்க வந்து இப்ப பேச்ச மீறினா என்ன அர்த்தம்? இவங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் வருதுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் மீற வேண்டி வருது. ஆத்திரத்துல நான் அப்படியே பைத்தியக்காரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? என்ன ஓ வீடா? இது என் அப்பா வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. பிரியங்கா கொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டோன்னே நான் இங்க வந்திருப்பேன். ஆனா இங்க வந்தா உன் முகத்துல முழிக்க வேண்டி வருமே, அதனாலதான் நான் இங்க வரல. பாவம், அந்த பொண்ணோட முகத்தை கடைசியா ஒரு தடவை கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான். மாப்பிள்ள, இவ என் கூட சண்டை போடணுன்னே வந்திருக்கா. இப்படியே இவ பேசிட்டு இருந்தானா நானும் ஏதாவது பேசிடுவேன். பேசாம கூட்டிட்டு போயிடுங்க. என்ன போணுமா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நான் தான் சண்டைக்காரி, சரி விடு. இவர் யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்து வர இப்படிதான் வெளியே நிக்க வச்சு அப்படியே போன அனுப்புவியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏய், என்ன என்ன வச்சு கேம் விளையாடுற? நீ இல்லாம நான் இங்க வந்த போலாம் என்ன நல்ல மரியாதையோட தான் கவனிச்சிருக்காங்க. இப்படி வாசல்ல நின்று இவ்வளவு பேச்சு பேசுறேன், இன்னும் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் என்னெல்லாம் பேசுவேன். அதனால இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் உன்னை அப்படியே கூட்டி கிளம்ப சொல்றாங்க. புரிஞ்சுக்கோ. எப்ப பாரு பொண்டாட்டியை தான் குத்த சொல்லிட்டே இருப்பீங்களா? அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எனக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா? இத பாருங்களா, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல. எந்த பக்கம் நியாயமோ அதை பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் உன்னை பார்க்க வந்தப்போ என்ன வெளியே தள்ளி கதவை சாத்தினியே, அந்த மாதிரி நான் நடந்துக்கல. சந்தோஷப்படு. இது பாரு அமலா, உன்கிட்ட இருந்து கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன். இனிமே என்னால முடியாது. எவ்வளவு பொறுமைசாலியா இருந்தாலும் நீ பேசுற பேச்சுக்கு பொறுமை இழந்துருவாங்க. இத பாரு, வீணா பேச்சு வளர்த்துட்டு இருக்க வேண்டாம். கிளம்பு. அவங்க சொல்றது சரிதான். இங்க நீ இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான். அவங்களே இப்போ வேதனையில தான் இருக்காங்க. நீ இன்னும் ஜாஸ்தி அவங்கள கஷ்டப்படுத்தாத. வா போலாம். போலாங்க. நான் எதுக்கு இங்க வந்தேன்? என் தம்பியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு பார்க்க தானே வந்தேன். சொல்லிட்டு போலாம். அத்தை, ஒன்னாக அங்க உள்ள போலாம். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண், போயிட்டா. நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா. ஒரேடியா போயிட்டா. சாவுக்கு வந்த அத்தனை பேர் மத்தியிலையும் நான் உன் முகத்தை தான் தேடிட்டு இருந்தேன். பிரியங்காவோட சாவு கூட நீ வரல வரல. நீ வரலன்னு என் வேதனை இன்னும் 2 மடங்கு ஆகி போச்சு. அருண், ப்ளீஸ். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போது என்ன பார்க்கணும்னு தோணுச்சு. பரவாயில்ல. நான் வேணும் தாண்ட வரல.
வந்திருந்தேன்னா எனக்கு இருந்த கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிருப்பேன். இந்நேரம் எல்லாருமே உங்க அம்மாவை பார்த்து கேவலமா பேசிட்டு போயிருப்பாங்க. எனக்கு அம்மா கிட்ட தீராத வெறுப்பும் பகையும் இருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு மட்டும் நீ நினைக்காத. பிரியங்கா ஒண்ணும் தானா சாகல. அந்த அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஈவேருக்கும் இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. பிரியங்காவை கொலை பண்ணிருக்காங்களா? எதுக்காக கொலை பண்ணாங்க? யார் கொலை பண்ணது? வேற யாரும் இல்ல, அகம்பாவத்துக்கு கையும் காலும் முளைச்சு உங்க எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்களே உன் அம்மாதான். ஏய், என்ன பேசுற நீ? என்ன பேசுற? உனக்கு அம்மா மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அம்மாவை கொலைகாரியாக்க பாக்குறியா? அவங்க எதுக்காக சொந்த மருமகளை கொலை பண்ணணும்? நீ ஏன் வார்த்தையை நம்பாம அம்மா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிதானே ஆகணும். என்ன சொல்ல போற? இன்னும் உனக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? சொல்லு, கேக்குறேன். பிரியங்கா சாகறதுக்கு முத நாள் என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தா. என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போன அழ ஆரம்பிச்சிட்டா. நான் பதறி போய் என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் அவ சொல்றா இங்க நடந்த மாமியார் கொடுமைகளை பத்தி. அம்மா 2-3 தடவை பிரியங்காவுக்கு அபோர்ஷன் பண்ண பார்த்திருக்காங்க. பிரியங்கா இதுக்கு சம்மதிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவளை கொலை பண்ணவே துணிஞ்சிருக்காங்க. ஒரு தடவை பிரியங்கா ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்து கையை உடைச்சுக்கிட்டாளே, அதுக்கு காரணம் உன் அம்மாதான். அவங்கதான் ஸ்கூட்டர் ஒயரை கட் பண்ணது. ஆனா கடவுள் புண்ணியத்துல அவ பொழைச்சுக்கிட்டா. இந்த விஷயத்தை அன்னைக்கு உன்கிட்ட சொல்ல வேண்டியதானு நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அது தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு அதை உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அம்மா எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் பிரியங்கா கர்ப்பத்தை கலைக்க ஒத்துக்கவே இல்லை. அம்மா எதிர்பார்த்தது நடக்காம போனதுனால அவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுவே வெறியாவும் மாறி இருக்கு. அம்மா எப்படியும் தன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு பிரியங்காக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ இங்க இருந்து போனோடனே முடிவு பண்ணிருக்கா. அருண், பெங்களூர் வந்து உன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அதுக்கு அவ கொடுத்து வைக்கல.
அதுக்குள்ளதான் உங்க அம்மா ஆளை வச்சு அவளை கொன்னுட்டாங்களே. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண யாராவது தனியா பெங்களூருக்கு அனுப்புவாங்களா? எந்த மாமியாராவது மருமக இந்த நிலைமையில இருக்கும்போது ஸ்கூட்டர் ஓட்ட ஒத்துப்பாங்களா? யோசி, நல்லா யோசி. புத்திசாலியான ஆம்பளை தானே நீ? யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஆமா அருண், பிரியங்காவுக்கு யமுனா வந்தது உன் அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அமலா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? அமலா என்னை பத்தி உன்கிட்ட என்ன சொன்னா? எதுவுமே எனக்கு தெரியாதே. ஆ? தெரியாது? உங்களுக்கு எதுவுமே தெரியாது? ஆனா உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுனா ஒண்ணு விடாம இவங்கிட்ட சொல்லிட்டேன். மருமகளை மாமியார் தான் கொன்னாங்கன்றதையும் ஓப்பனா சொல்லிட்டேன். அமலா, என்ன பேசுற நீ? ஆ? இதுக்குதான் இங்க வந்தியா? எனக்கும் அவருக்கும் சண்டை போடுறதுக்கு தான் இங்க வந்தியா? வெளியே போடி. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. போதும், நிறுத்துங்க. சும்மா ரொம்ப நடிக்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்றதெல்லாம் நம்பணுங்கிற கட்டாயமும் அவனுக்கு இல்ல. அப்புறம் எதுக்காக உங்களை பத்தி நான் உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மனசுக்குள்ளேயே பொத்தி வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். அதனாலதான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். டேய் அமலா, என்னது? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன தெரியும் உனக்கு பிரியங்காவோட சாவை பத்தி? பிரியங்கா இறந்து போனதுக்கு உங்க அம்மா தான் காரணம்னு நீ எதை வச்சு சொல்ற? என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? நல்லாவே தெரியுங்க, தெரியும். தெரிஞ்சது எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒண்ணு விடாம நான் சொல்லிருக்கேன். இது பாருங்க, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நமக்குள்ள பேச வேண்டியது நிறைய இருக்குங்க. டேய், சே. இத பாரு அருண், அமலாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து அவ பேச்செல்லாம் நம்பி உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது. அது ரொம்ப தப்பு. தெரியும் மாமா, உங்க எல்லாரை விட அமலாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப இவ சொன்னதெல்லாம் அம்மா மேல உள்ள கோவத்துல போய் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பிரியங்காக்கு மரண பயம் இருந்திருக்கு. அது அவளே பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா பிரியங்காவோட மரண பயத்துக்கு அம்மா தான் காரணமா இருப்பாங்கன்னு அப்ப எனக்கு தோணல. ஆனா இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அருண், நீ என்னடா சொல்ற? உன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதாமா செய்யும். அந்த அளவுக்கு நீ பிரியங்கா கிட்ட இருந்து விலகி போயிருக்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஷாலினி மேல காட்டுற பாசத்துல கால் பங்கு கூட நீ என் பொண்டாட்டி மேல காட்டல. அருண், என்ன பேசிட்டு இருக்க? அவங்க உன்னோட அம்மா. அப்ப அவங்கள என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, பிரியங்கா மேல அவங்க உண்மையா பாசம் வச்சிருந்தாங்கன்னு.